புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31வது வசனம். பிரதான கற்பனையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவர் எல்லாம் எப்படி கேட்கிறாரு சொல்லுங்க? முழு இருதயம், முழு பலன், முழு இருதயம், முழு மனம், முழு உள்ளம், இப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா? அன்பு கூறணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டியது இதுதான் பிரதான கட்டளை. உங்க முதல் அன்பு, முழு அன்பும் என் இயேசுவின் மேல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். சொல்லுங்க, முதல் அன்பு, முழு அன்பு. ஆமென். யார் மேலதான் இருக்கணும்? ஹல்லேலூயா. இந்த பிரதான கட்டளையை தான் நம்ம நிறைய நேரம் மறந்துடுறோம். சொல்லுங்க, ரொம்ப நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். ஆண்டவரை அன்பு செய்வதை காட்டிலும் மற்ற எல்லா காரியத்திலும் நாம் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அன்பின் நிமித்தம் நிறைய பிரச்சனைகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் முதல்ல அந்த அன்பு என்கிட்ட இருக்கணும்னு சொன்னார்? ஏன் சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அன்பு ஏன் முதல்ல ஆண்டவர் மேல இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு? ஆமென். உங்க ஆத்தும நேசர் அவர்தான். உங்க ஆத்மாவை மீட்கக்கூடியவரும் அவர்தான். ஹல்லேலூயா. எனக்கு நீங்களும் நானும் உயிரோடு இங்க இந்த பூமியில இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் பாராட்டின கிருபை, அவர் நமக்கு கொடுத்த ஒரு தயவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இருதயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும்? தேவன் எதிர்பார்க்கிற இருதயங்கள் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும்? முதல் காரியம், முழு இருதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்கிற இருதயமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, முழு இருதயத்தோடு. ஏன் நிறைய நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவும் எப்படிதான் இருந்தாங்க? பாதி தான் இருந்தாங்க. எவ்வளவுதான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சு விடுதலையாய் கொண்டு வந்தாலும் எகிப்தை விடவே இல்லை. எகிப்தை அடிக்கிறீங்க. உங்களை சுத்தி எத்தனை பேர் இருக்கலாம்? உங்க வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டும், நீ ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். ஆமென். உங்க வீட்டுல யாரெல்லாம் அன்பு செய்யறாங்களோ இல்லையோ பரவாயில்ல, நீங்களும் நானும் ஆண்டவரை என்ன பண்ணணும்? அன்பு செய்யணும். பாதி உலகம் பாதி ஆண்டவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. நான் போன வாரமே ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தும் போது இதை நான் எழுதி வைச்சேன் டைரியில். ஏன்னா எப்போ எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் நான் எழுதி வச்சது பழக்கம். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் நம்ம இந்த உலகத்தோட உலகமா என்ன பண்ணிடக்கூடாது? காம்ப்ரமைஸ் ஆயிடவே கூடாது. ஆமென். ஒத்து போயிடவே. ஹல்லேலூயா. ஒத்து போக கிறிஸ்துவையும் உலகத்தையும் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழலாம் நினைப்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உலகத்தையும் ஆண்டவரையும் பேலன்ஸ் பண்ணாதீங்க. ஆமென். சில பேர் அப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துடலாம் நினைச்சீங்கன்னா, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு எஜமானுக்கு தான் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? அவரை ஒரு எஜமான தான் பிரியப்படுத்த முடியும். ஒரு வேலைக்காரர் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது? 2 இடத்துல வேலை செஞ்சு 2 பேரையும் நீ பிரியப்படுத்தணும்னு நினைச்சா அதுதான் பிரச்சனை.
ஒருவனை பகைத்து ஒருவனை நீ என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? பிரியப்படுத்த வேண்டியதா இருக்கும். இப்ப நீ உலகத்தை பிரியப்படுத்துகிறாயா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிறாயா? நாம் யாரை அதிகமாய் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அன்பு யார் மேல அதிகமாய் இருக்கிறது? எதன் மேல இருக்கிறது? அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நடுநிலையாக பேலன்ஸ் லைஃபா இருக்கிறது, அது ஆசீர்வாதம். உலகம் பாதி ஆண்டவர் பாதின்னு சொல்லி நடுநிலையில இருப்பீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல திருச்சபையோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருப்பாயானால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? மாந்தி பண்ணி போடுவேன். எச்சரித்து பேசுகிறான். ஆண்டவருக்குள்ளே ஒன்று இருந்தால் ஆவியிலே அனலாயிரு, கர்த்தரை அன்பு செய், கர்த்தரை தேடு, கர்த்தரை தொழுதுகொள். இல்லையா உலகத்தோட உலகமா இருக்கணுமா? நீ அப்படியே இரு. அதற்குரிய பலனை நீ என்ன பண்ணுவாய்? அடைந்து கொள்ளுவாய். ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி ரெண்டத்துலயும் என்ன பண்ணாதீங்க, இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்திடலாம் நினைச்சீங்கன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா, ஏமாற்றி கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆகவே பிரதான கட்டளையாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, முழு இருதயத்தோடு கர்த்தரை அன்பு செய்யுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க முழு இருதயத்தை ஆண்டவரை அன்பு செய்ய கொடுத்திருக்கிறீங்க? பாரு, 3 நாள் ஆமேன் தான் வருது. எல்லாரும் சொல்லுங்க, உங்க இருதயத்தை ஆண்டவர் அன்பு செய்ய கொடுத்திருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். எல்லாம் கஷ்டப்பட்டு சொல்ல வைக்க வேண்டியதா இருக்கு. அன்பினால வருமானால் யாரும் உங்களை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பினால உங்க இருதயம் நிரப்பப்படணும். நீங்களும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் பாதி, ஆண்டவர் பாதி, உலகம் பாதி, சர்ச்சு பாதி. ஆமென். இப்படி ரெண்டுத்துக்கும் பாதி பாதி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்னா பாதி பாதியா தான் நாமும் இருப்போம். சொல்லுங்க, எப்படி இருப்போம்? ஆண்டவருக்கு கொடுத்தா என்ன பண்ணுங்க? முழுசா உங்க உள்ளத்தை முழுவதுமாய் ஆண்டவர் கேட்கிறார். உங்க இருதயத்தை முழுவதுமா தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை பாதி எடுத்துக்கோங்க, பாதி விட்டுருங்க. எப்படின்றது சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மாத்திரம் இருதயம் உமக்கு ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மாத்திரம் அப்பா ஆண்டவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவ, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, உமை போல நல்ல தேவன்லாம் இல்ல ஆண்டவரே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எல்லா பாட்டெல்லாம் வருது. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் என் இருதயம் எங்க இருக்கு? என் அன்பு எங்க இருக்கிறது? ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முழு இருதயத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கணும். முழு இருதயத்தோடு தேவனை நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்வது என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, நாம் செயல்ல காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்பதை தம்முடைய மரணத்தின் மூலமாய் நம்மேல் வைத்த அன்பை அவருடைய மரணத்தின் மூலமாய் கர்த்தர் விளங்க பண்ணினார். நீங்களும் நானும் அவர் மேல இருக்கிற அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறோம்? எப்படி காண்பிக்கிறோம்? சொல்லுங்க. ஆண்டவர் மேல உள்ள அன்பை நாம் எப்படி காண்பிக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரதர், கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்க மனைவி மேல இருக்கிற அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? கோபத்துல வெளிப்படுத்துறது அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்கள அன்பு செய்றீங்கன்றது எப்படி வெளிப்படுத்துவீங்க நடைமுறையில? அவங்க சொல்லாம செய்யறது, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. ஆமென். அது போலதான் மனைவியும், என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், பிடிச்சதை செய்யணும். ஆமென். அப்போ இதுதான் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். நான் வாயிலே இந்த பாட்டை வண்டி பாடிட்டு அன்பு செய்யறேன், அன்பு செய்யற ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நீ அன்பு செய்யற.
ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் உன் இருதயம் இங்க இருக்கிறது, அதுலயும் பாதி பாதியா தான் இருக்கு. அப்ப மத்த நாளெல்லாம் உன் இருதயம் எங்க இருக்கு? மத்த நாளெல்லாம் உன் அன்பு எங்க இருக்கு? விசுவாசிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுறா. ஆமென். வெறும் அந்த ஒரு நாள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு, அந்த ஒரு நாள் கூட கொடுக்கல முழுசா. இப்ப அடுத்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியத்திற்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக போலான்னு சொன்னேன். எத்தனை பேர் இப்போ ரெடியா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை அன்பு கூறுவங்க ஆண்டவருக்காக வருவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். என்ன போராட்டமா இருக்கட்டும், என்ன தேவையா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் தான் முதல்ல. சொல்லுங்க, ஆண்டவர் தான். வச்சிருக்கீங்களா? ஆண்டவரை முதன்மையா வச்சிருக்கீங்களா? ஆமென். உங்க வாழ்க்கையில தேவனை நீங்க முதன்மையாய் வைத்தா அவரும் உங்களை என்ன பண்ணுவாரு? வைப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மத்தேயு 6:33 அவர் குறிப்பிடுகிறார். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி காட், அவருடைய ராஜ்யம். ஆமென். அவருடைய நீதி, இதைதான் நம்ம தேடணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம் ஆண்டவர் ராஜ்யத்தை தேடுறேன், ஆண்டவரை பாடுறேன். மற்ற நாளெல்லாம் என்ன தேடுறீங்க? எதை தேடுறோம்? ஹலோ, இருக்கீங்களா? மற்ற நாள்ல நம்ம எதை தேடுறோம்? பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, முழு இருதயத்தோட என்னை அன்பு செய். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைல எழுந்திருக்கணும், ஆண்டவர் தேடணுன்ற அந்த ஒரு உணர்வு, அந்த துடிப்பு ஏன் திங்கக்கிழமை வர மாட்டது? காலையில ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி என் வேலையை தொடங்கலாம், என்னுடைய காரியத்தை நான் செய்யலாம். ஆமென். ஏன் அது வர மாட்டது? ஏன் செவ்வாய்க்கிழமை வரல? ஏன் அது புதன்கிழமை வரல? தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? என்ன ஆராதனை இருக்கு? அதுல என்னால இணைந்து கொள்வதற்கு, நான் அதுல பங்கெடுப்பதற்கு. ஆமென். ஏன் அதுல வர மாட்டுது? ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். காலையில சர்ச்சுக்கு வந்துட்டா மாலையில என்ன பண்றது இல்ல, நிறைய பேர் காணா போயிடுறாங்க. ஆமென். உங்களுக்கு எத்தனையோ முறை அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஆடியோ கால்ல அனுப்பிட்டே இருக்கிறாங்க, டெக்ஸ்ட் மெசேஜ்ல அனுப்புறோம். நைட் பிரேயர் இருக்கு வாங்கன்னா ஆளை காணோம். ஆமென். உங்க அன்பு எங்க இருக்கு? உங்க அன்பு ஆண்டவர் மேல இருக்குமானால் தேவனுடைய ஆலயத்தை நாடி ஓடி வருவீங்க. ஏன்னா அங்க ஆண்டவர் இருக்கிறான், ஆண்டவருடைய சமூகம் இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருக்கு. அப்போ நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் என்ன பண்ணணும்? சரி, இப்போ ஒரு கேள்வி, நீங்க தான் எல்லாம் நோட்ல எழுதுங்க பார்க்கலாம். நான் சொல்ற கேள்வி எழுதுங்க. நான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்ய முடியாமல் எது எனக்கு தடையாக இருக்கிறது? அதெல்லாம் இப்ப நான் பேச மாட்டேன், நீங்க தான் அதை எழுதணும். நான் முழு இருதயத்தோடு தேவனை அன்பு செய்ய முடியாமல் எது எனக்கு தடையாய் இருக்கிறது? ஆமென். அந்த கேள்விக்கு பதில் நீங்க தான் கொடுக்கணும். உங்களை நீங்களே என்ன பண்ணணும்? நிதானித்து அதுல எழுதுங்க தேவ சமூகத்துல, எதெல்லாம் உங்களை தடையா இருக்கிறது. ஆமென். ஆண்டவரை, நான் உம்மை முழு இருதயத்தோடு அன்பு செய்ய முடியல, எது எனக்கு தடை? கண்டுபிடிங்க, அதுல இருந்து விடுதலை பெறுங்கள். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் முதலாவது முழு இருதயத்தோடு தேவனை நாம் என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதிலேயே 12ஆம் அதிகாரத்துல மார்க்ல 31வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ தேவனை உண்மையாய் அன்பு செய்தால் நீ பிறனையும் அன்பு செய்வான். அல்லேலூயா. உன் பக்கத்துல உன் எதிர் வீட்டுக்காரன் எல்லாரையும் நீ என்ன பண்ணுவ? அன்பு செய்வாய். உன் எதிராளியை அன்பு செய்வேன், உன்னை பகைக்கிறவளை அன்பு செய்வாய். ஆமென். 4 ஆமென் தான் வருது, நிறைய ஆமெனே வரமாட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும், ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரதான ஒரு கட்டளை. ஏன் ஆத்மா புதுசா வரல தெரியுமா? ஏன் இன்னைக்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியலன்னா, ஆமென், ஆண்டவருடைய அன்பை நீ இன்னும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணல?
வெளிப்படுத்தல. நீ ஆண்டவரை முழுசா அன்பு செஞ்சாதானே மற்றவங்களுக்கு அந்த அன்பை உன்னால சொல்ல முடியும். நீயே பாதி பாதியா இருந்தா எப்படி மற்றவங்களுக்கு அந்த அந்த அன்புக்குள்ள நடத்த முடியும்? அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை முழுவதுமாய் அன்பு செய்து பாருங்க. உங்க முதல் அன்பை, ஆமென், உங்க முதல் அன்பை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. நம்முடைய இந்திய தேசத்துல இன்னைக்கு ஒரு மிஷனரியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் சாது சுந்தர் சிங். அவர் வட மாநிலங்களில் பல கிராமங்களில் ஊழியங்களை செய்கிற ஒரு தேவ மனிதர். அது மாத்திரம் இல்ல, பனி தேசங்களும் மேலையும் ஏறிய பாரத்தோடு போய் அங்கேயும் ஊழியங்களை செய்வார். கர்த்தர் அவர் தெரிந்து கொண்ட நாட்கள்ல இவர் ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன் வீட்டில் சொல்லும் போது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரும் என்ன பண்ணல? ஏன்? மதத்தின் அடிப்படையிலும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் அவங்க வித்தியாசமான ஆட்கள். ஆமென். அவர் சிங்கு என்னது கூட்டத்தை சேர்ந்தவர். அல்லேலூயா. அவங்க வீட்டில் யாரும் அவரை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இவருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பல ஆலோசனைகள்லாம் பண்ணாங்க. அதுல முதல்ல இவர் திருமணம் செஞ்சு வைத்தா என்ன பண்ணிடுவார்? வாழ்க்கையெல்லாம் மாறிடும். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு கால் கட்டு போட்டுடலாம். அதனால தான் இவன் யாரும் இல்லாதனால தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவருக்கு திருமணம் செய்வதற்கு ஆயத்தம் பண்ணினாங்க. ஆமென். அப்போ அவர் தெளிவா அவர் சொல்லிட்டார், என்னுடைய இருதயம் என்னை ரட்சித்த என் ஆண்டவருக்கு தான். என்னுடைய முதல் அன்பு யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். இந்த அன்பு வேற யாருக்கும் இல்லை. இந்த இருதயத்துல வேற யாருக்கும் இடம் இல்லை என்கிற தெளிவான வார்த்தையை பதில திருமணம் செய்து கொள்ள போற பெண்ணுக்கு கிட்டே சொல்லிட்டார். ஆமென். என் இருதயம் முழுவதும் யார் தான் இருக்கிறார்? ஏசப்பா தான் இருக்கிறார். என் அன்பு முழுவதும் ஆண்டவருக்காக தான். உனக்கு இந்த இருதயத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அதுலயும் அந்த வீட்டார்கள் எல்லாம் தோற்று போனாங்க. திருமணமும் நடக்கல. ஆண்டவருக்காக தொடர்ந்து போய் கொண்டிருந்தார். இவரை எப்படியாவது சாப்பிடும் போது விஷம் வைத்து இவர் செத்துட்டாவது பரவாயில்ல, அதுவே அது என்னது, அது ஒரு பெரிய பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விஷம் வைத்து சாப்பிட்றதுக்கு அவருக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்தாரு. அதை அவர் பார்க்கல, அவர் நம்பி சாப்பிட்டாரு. கர்த்தரே அவரை ஜீவனை கொடுத்தார். எந்த பாதிப்பும் அவருக்கு வரல. பார்த்தாங்க, என்னடா இது விஷம் வச்சு கூட சாகலையே. அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஆனா மனம் திரும்பல. இயேசு அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. அன்றைக்கு அவர் வெளியில வந்து தொடர்ந்து போகிற எல்லா இடங்களும் இயேசுவை குறித்து இன்னும் அதிகமா என்ன பண்ணாரு? சுவிசேஷமாய் அறிவிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரணும். இந்த இருதயம், இந்த அன்பு முதல்ல ஆண்டவருக்கு தான். ஆமென். நம்ம அப்படி வைக்காததுனாலதான் நிறைய பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம். மனுஷர் மேல உங்க அன்பை முதல்ல வச்சதுனாலதான் நிறைய வம்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் இங்க வருகிற எல்லா கணவன் மனைவிமார்களுக்கு சொல்லுவேன், உங்க முதல் அன்பு ஆண்டவர் மேல வையுங்க. அல்லேலூயா. உங்க முதல் அன்பை என்ன பண்ணுங்க? அதற்கு பிறகுதான் கணவன் மனைவி எல்லாம், அதற்கு பிறகு பிள்ளை, அதற்கு பிறகுதான் உறவுகள், அதற்கு கடைசியாதான் நண்பர்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம்லாம் இப்படி இருக்குது. நண்பன் தான் முதல்ல. என்னது? ஃப்ரெண்டு தான் முதல்ல. இப்ப ஃப்ரெண்டியும் வந்துருச்சு. என்னது? நீ யாரை கொண்டு வந்து முதல்ல வச்சாலும் நீ தான் வெட்கப்படுவாய். நீ தான் உனக்கு நீயே பிரச்சனையை தேடிக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை அன்பு செய்யுங்கள். உங்க முதல் அன்பை ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்க. அதை அர்ப்பணிப்பாய் கொடுங்க. அதை செயல்ல காண்பீங்க. கர்த்தரை தேடுகிறத, ஆண்டவரை அன்பு செய்கிறத, அவரோடு உறவாடுகிறத, அவருக்காக எதையாவது செய்யும்படி உங்க இருதயம் உங்களை என்ன பண்ணணும்? தள்ளிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் அன்பு உங்களை நிரப்பி இருக்குமானால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. எங்களால சும்மா இருக்க முடியாது. போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அறிவிப்போம், சுவிசேஷம் சொல்லுவோம், இயேசுவை பிரசங்கிப்போம். அல்லேலூயா.
அவர் அன்பு உங்களையும் நெருக்குமானா உங்களால என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த வருஷம் முடிவில் 500 பேர் என்ன 1000 பேரை கூட கர்த்தர் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தேவனுடைய அன்பு உங்க இருதயத்தை நிரப்பணும். அல்லேலூயா. உங்க அன்பும் ஆண்டவரை தேடணும். உங்க அன்பு முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும். ஆமென். இரண்டாவது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கர் 5:18 வசனம். 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, அழகா என்ன சொல்றாருன்னா, உங்க இருதயம் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஸ்தோத்திரியுங்கள் என்கிற வார்த்தை தேங்க்ஸ் கிவிங் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர் இருதயமாய் நாம் எப்பொழுதும் இருக்கணும். நிறைய நேரம் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறது இல்ல, நம்முடைய இருதயம் நிறைய மறந்து விடுகிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்தை போல கடினமா இருக்கு. எத்தனை அற்புதம் செஞ்சாலும் அந்த அற்புதம் செய்யற நேரம் வரைக்கும் தான் ஆண்டவர் நல்லவர், அற்புதர், வல்லவர். அதற்கு பிறகு இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? தேவனை மறந்தாங்க, அவரை நன்றி சொல்ல மறந்தாங்க, தேட மறந்தார்கள். அல்லேலூயா. வணங்கா கழுத்து உள்ள ஜனம், ஆண்டவர் பேர் வைக்கிறார் பாருங்க. கடின இருதயம் உள்ள ஜனம், வலிவி போகிற இருதயம் உடைய ஒரு ஜனம். ஆமென். இப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் பேர் வைக்கிறார். நம்ம எவ்வளவு நன்றி இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம்? உங்க இருதயம் ஆண்டவருக்குள்ள முன்பதாக நன்றி உள்ள இருதயமா இருக்குதா? எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? அல்லேலூயா. மாச கடைசியில வந்துட்டோம், எங்க பாஸ்டர் நன்றி சொல்றது? புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமென். மாசம் தொடங்கி ஒரே வாரத்துல எல்லாம் என்ன ஆச்சு? முடிஞ்சிச்சு. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தாச்சு, வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு, சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்ப ஒன்னும் இல்ல. அல்லேலூயா. நிறைய புலம்பல் தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில. நன்றி என்ன பண்ண மாட்டுது? வரவே மாட்டுது. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசுகிற ஒரு காரியம், தேவன் கொடுத்த காரியம், செய்த காரியங்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க இருதயம் நன்றி நான் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு யோபு ரொம்ப அழகா சொல்றார். 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபு 1:21 சொல்றார். வாசிங்க. யோபுவை போல யாரும் இப்படி நன்றி சொல்லவே முடியாது. வாசிங்க. தாயின் வயிற்றில பிறந்தேன், திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என்ன பண்ணாரு? எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு கொடுத்தா மாத்திரம் சோத்திரம், சோத்திரம், நன்றி, நன்றி ஆண்டவரே. அற்புதம் நடந்தா நன்றி ஆண்டவரே. அற்புதம் நடக்கலனா, உன் ஜெபம் கேட்கலனா, அல்லேலூயா, நன்றி என்ன பண்ண மாட்டது? சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிற்காக ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. உங்க போராட்டத்துக்காக நன்றி சொல்லுங்க. உங்க பலவீனத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய எல்லா தேவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல சொல்லதான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இன்னும் அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். நன்றி சொல்ல நிறைய மறந்து விடுகிறோம். நன்றின்ற வார்த்தையே நாம வரவே மாட்டது நம்ம கிட்ட. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்யணும், கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கணும். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? நன்றி. என்னை கர்த்தர் உயர்த்தணும், ஆனா நான் ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய இருதயம் எவ்வளவு நன்றி உள்ள இருதயமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சித்தாரே. ஆமென். உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே. உங்களுக்காக எனக்காக அவர் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரே. நாம் எவ்வளவு அவரை நினைவு கூர்ந்து நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்.
ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த புதிய வாழ்க்கைக்காக நன்றி, இந்த ரட்சிப்புக்காக நன்றி, உங்களுடைய ஜீவனுக்காக நன்றி. எத்தனை தடவை நாம் நன்றி சொல்லி இருக்கிறோம். உன் நன்றிகள் போதவே போதாது. நன்றி சொல்ல நாவுகள் நமக்கு போதவே போதாது. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்காக, கர்த்தர் கொடுத்த உயர்வுகளுக்காக, கர்த்தர் கொடுத்த நன்மை, ஆசீர்வாதம், சுகத்திற்காக ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லணும். நன்றி உள்ள இருதயமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் வேதத்துல நிறைய இருக்கு. எபேசியர் 5:20 அதிகாரம் இப்படி சொல்லுகிற. எபேசியர் 5:20 வாசிங்க. எபேசியர் 5:20. கவனிங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனை எல்லாவற்றிற்காகவும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றிற்காகவும். ஃபாதர் ரொம்ப அழகா பாடுறாருல, அல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நாம் நன்றி சொல்லுகிற இருதயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கலங்கிக்கிட்டு புலம்பிக்கிட்டு பயந்த இருதயமாய் நாம் இருக்கும்படி தேவன் அழைக்கல. அவரை நன்றி சொல்லி நன்றி சொல்லி நாம் முன்னேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்க இருதயம், என்னுடைய இருதயம் நன்றி நான் நிரம்பணும். ஸ்தோத்திர பலியினாலே நிரம்பணும். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியினாலே நிரம்பணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது காரியம் வேகமாக இன்னைக்கு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். சங்கீதம் 51 10 சங்கீதம் 51 10 வாசிங்க. மூன்றாவது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, சுத்த இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்க ஆமென். 73 1 படி சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறான். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ள இருதயமாய் இருக்கணும். தாவீது அதற்காக ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார், போராடுகிறான். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஏன் தெரியுமா? எரேமியால இந்த இருதயத்தை குறித்து சொல்லும் போது தீர்க்கதரிசி எழுதுகிறார், இந்த இருதயம் மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. இந்த இருதயம் எப்படி இருக்கா? முதல்ல திருக்குள்ளது. அடிக்கடி இந்த இருதயத்துக்கு என்ன பிடிக்கும்? அல்லேலூயா. நாங்க அப்படிதான் இருந்தோம். சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் நல்ல புள்ள மாதிரி இருக்கிறோம். அடுத்து வெளில அப்படி வந்த உடனே என்ன ஆயிரும்? அட்டகாசம் தான். ஆமேன். எப்படா விடுவாங்கடா? இப்ப பிரவீனை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே நினைக்கிறாரு. ஆமேன். உன்ன மாதிரி நாங்களும் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் தெளிவாய் சொல்கிறது, நமக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்க தேவ சமூகத்துல சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஒரு நாள் அல்ல, மாதத்துல ஒரு நாள் திருவிருந்த நாட்களை மாத்திரம் இருதயத்தை சுத்தமாக்குன்னு சொல்லுவது அல்ல. ஒவ்வொரு நாளும் சுத்த இருதயத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க, நீங்க தேவனை தரிசிப்பீர்கள். ஆமென். உள்ள சுத்தம் இருந்தா தேவனை காண முடியும். வெளிப்பாடுகள் வரும், தரிசனங்கள் உண்டாகும். கர்த்தரை நீங்களும் நானும் காண முடியும். அல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகா தெளிவாய் நமக்கு போதிக்கிற 24 அதிகாரம் 4 சங்கீதத்திலேயே 24 அதிகாரம் 4 கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும்